ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹோட்டல் ஸ்டைலில் கொத்து பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் வீட்லேயே செய்யலாம். வாங்க. இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். கொத்து பரோட்டாவுக்கு தேவையான பொருட்கள் அளவுகளோடு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே நான் 4 பரோட்டா எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். 3 எக், ஆனியன் 3 எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தக்காளி 2 நம்பர் எடுத்திருக்கேன். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட கருவேப்பிலை ஒரு 10 கருவேப்பிலை. சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் குழம்பு, உங்களுக்கு எந்த குழம்பு இருக்கோ அதை ஒரு கப்புக்கு எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் வானிலையை வச்சு அதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா விதையை நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இதோட கருவேப்பிலை 10 கருவேப்பிலை எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதோட 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளியை 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வேகறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துற உப்பு தக்காளி வெங்காயம் முட்டை சேர்த்துவோம் இல்லையா, அதுக்காக மட்டும்தான். பரோட்டாலையும் குழம்புலையும் உப்பு இருக்கும். ஸோ அதிகமாக சேர்த்தாதீங்க, கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போது உடச்சி வச்ச 3 முட்டையும் சேர்த்திக்கலாம். இப்போது ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எக் ஒரு 50% அளவுக்கு மட்டும் குக் ஆகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாம் சேர்த்துருக்க உப்பு எக்குக்கு கரெக்டாக இருக்கணும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது 50% குக் ஆகிடுச்சு. இப்போது 4 பரோட்டா நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்திக்க போகிறோம். இங்கே நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் சைஸ் கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போது முட்டை பரோட்டாவில் நல்லா அப்ளை ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், முட்டை பரோட்டாவோட நல்லா கலந்துடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 5 கரண்டி அளவுக்கு சேர்த்திக்கலாம். சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நாம சேர்த்திருக்க குழம்பு ரொம்ப பத்தாமையும் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. குழம்பு சேர்த்துனதும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா இது போல் கிளறி விடுங்க. அப்போ தான் குழம்போட டேஸ்ட் பரோட்டாவில் இறங்கும். இப்போ பாருங்கள், நல்லா இறங்கிடுச்சு. சூப்பராக நம்ம கொத்து பரோட்டா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை சிக்கன் குழம்போட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக அண்ட் ஹோட்டல் டேஸ்ட்டில் வீட்லேயே நம்ம கொத்து பரோட்டா செய்யலாம். லெஃப்ட் ஓவர் பரோட்டா இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். இதை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.